ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சகல 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 என்ன சகல சகல ஐயோ சகல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சகல. உங்களை மாதிரி ஒரு சகல கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னாச்சு சகல? எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? இல்ல சகல, எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கல, ஆனந்தி கூட என்ன புரிஞ்சுக்கல. ஆனா நீங்க என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களே. அட அப்படி என்னதாங்க புரிஞ்சுக்கிட்டேன்? எனக்காக இவ்வளவு பெரிய செட்டப் பண்ணிருக்கீங்கல்ல. ஏய் கையெடு மேன். சகல கையெடுங்க சகல. என்னாச்சு சகல? பின்ன கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்குதான் என் பொண்டாட்டி இங்க வரான்னு சொல்லி இவ்ளோ பெரிய செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்குன்றீங்க. அப்ப இது எனக்கு இல்லையா, உங்களுக்கா? பின்ன நீங்களும் உங்க பொண்டாட்டியும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு நிக்கிறீங்க. விருப்பம் இல்லாம தாலி கட்டிட்டு உங்களுக்கு ரொமான்ஸ் செட்டப் கேக்குதா? நீங்களே டூயட் பாடிட்டு இருந்தா நாங்க எப்ப ரொமான்ஸ் பண்றது? சாரி சாரி சகல, இப்ப புரிஞ்சிருச்சு உங்க ஃபீலிங்ஸ். புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு சின்ன அட்வைஸ். சூப்பர் சூப்பர் சகல. இப்பதான் நீங்க சகலங்கிறத நிரூபிக்கிறீங்க. என்னதான் நான் கல்யாணம் முன்னாடியே பண்ணிருந்தாலும் ரொமான்ஸ்னு வரும்போது நீங்க தானே சீனியரு. எப்படி ரொமான்ஸ் பண்றதுன்னு அட்வைஸ் தர போறீங்க அதானே? குடுங்க குடுங்க. ஐயோ அது இல்ல சகல. அது இல்லையா? அப்புறம் இல்ல, இவங்களை நம்பி இவ்வளவு பெரிய செட்டப் எல்லாம் பண்ணாதீங்க சகல. ஏன் 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 பண்ண வேணாம் சொல்றீங்க? வந்து பாத்துட்டு கோச்சுக்கு போறாங்க சகல. ஓ புரிஞ்சு போச்சு சகல. உங்களுக்கு செட்டப் நினைக்கும் போது ஜாலியா இருந்துச்சு. எனக்கு இப்ப செட்டப் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதும் கோச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமுறுத்த பாக்குறீங்களா? இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா சகல? ஐயோ ஏங்க, நான் அதுக்காக சொல்லுங்க. ஆனந்தி இங்க வர வைக்க நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது? அந்த விஷயம் இப்போதான் எனக்கு தோணுச்சு. அதனாலதாங்க நான் சொன்னேன். என் மச்சனிச்சு கேட்டா இது உனக்கு இல்லமான்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்குள்ள விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்திருக்கு. ஆனந்தி கோச்சுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை நம்ம பேசி சரி பண்ணுவோம் சகல. ஆனா நான் கோகிலா கழுத்துல விருப்பத்தோட தானே தாலி கட்டினேன். இனிமேலும் நான் பிரிஞ்சு இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல சகல. உங்களுக்காக நான் வேலு வீடு வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க சொல்லிட்டேன். இது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல சகல. சரி பாப்போம். சகல சகல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சகல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சகல ஆட்டோ சத்தம் கேக்குது. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் வாங்க போலாம். கோகி வா 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 வெல்கம். எம்புட்டனே ஆச்சி? ஐயோ மச்சினி நீ எது குடுக்குற? நான் தான் இருக்கேன்ல. இரு நான் குடுக்குறேன். எவ்வளவு பிரதர் ஆச்சு? 250 ரூபா சார். இந்த அவர் குடு. இந்தாங்கண்ணே. சார் 500 ரூபாய் சேஞ்ச் இல்ல சார். அட சில்லறை யார் கேட்டா வெச்சுக்கோங்க பிரதர். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஆமா மாத்து துணி எடுத்துட்டு வரேன் தானே சொன்னீங்க. இது என்ன கையில பாய் தலகாணி எல்லாம்? இல்ல புது ரூம். நீங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்களான்னு தெரியல. அதான் எதுக்கும் இருக்கட்டுமேனு நாங்க வாங்கிட்டு வந்தோம். பாத்தீங்களா சகல நம்மளை எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு? நான் இங்க உங்களுக்காக என்ன லெவல்ல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க என்னடானா என்ன இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களே. அப்படி என்னத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கனா அங்க பாரு.
இதெல்லாம் எந்த கேப்ல பண்ணாரு இவரு? நம்ம கவனிக்கவே இல்லையே. எப்படி நம்ம வரவேற்பு அருமையா இருக்கா? இதெல்லாம் உங்களை யார் பண்ண சொன்னா? நான் தான் ஹாஸ்டல்ல சொன்னேன்ல, முதலா ரூமுக்கு வரீங்க, வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கும்னு. எப்படி நல்லா இருக்கா? ஆஹா, சகல அவர் ஆளுகிட்ட ஸ்கோர் பண்றாரு. நாமளும் ஏதாவது பண்ணணும். ஆமா, அது என்ன 2 இதயம்? யார் யாரு? அது நானும் சகலையும் தான். உன்னையும் ஆனந்தையும் வரவேற்கிறதுக்காக எங்க 2 பேரோட இதயமும் காத்துட்டு இருக்கு. சகல, அது நானும் கோகிலாம சகல. எங்க 2 பேரோட இதயமும் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொல்லி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா நீங்க சகல, ஆல்ரெடி உங்க ஆளு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இது உன்னையாவது நான் என் ஆளை இம்ப்ரெஸ் பண்ண வச்சுக்கிறேன்னு. அப்படிங்கிறீங்களா? சரி சரி. என்ன 2 பேரும் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க உள்ள வாங்க. வெல்கம் வாங்க. ம்.